மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான் நகராட்சி என்கிற ஒரு அமைப்பை நிறுவப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் இந்த மக்களின் பிரச்சனையாக, மிகப்பெரிய பிரச்சனையாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அந்த கழிவு நீரால் நாங்கள் பயன்படுத்துகிற நீர் அந்த கழிவு நீரோடு கலந்து துர்நாற்றம் வீசுகிறது. அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது. எங்கள் குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்படுகிறார்கள், எங்களுக்கு தோல்வாய் வருகிறது என்று எங்கள் குறைகளை சொல்வதற்காக திருமங்கலம் நகராட்சி நிர்வாகத்திடம் சென்றால் எங்கள் குறைகளை கேட்பதற்கு ஆணையர் இல்லை. அவருக்கு சர்க்யூட்டாக சிவகங்கையில் இருந்து வந்து எங்கள் குறைகளை கேட்பார் என்றால் அவரும் இல்லை. திருமங்கலம் நகராட்சியின் நிர்வாகத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் பங்காற்பாளர்களாக பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வீர தமிழச்சி செங்கோடி சொல்கிறார், மறப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என்று. எம் மக்களாகிய நீங்கள் தொடர்ச்சியாக மறந்து கொண்டே இருப்பதை அரசியல் களத்திலே நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதற்காக சீமான் தம்பிகள், பிரபாகரன் பிள்ளைகள் இந்த களத்திலே கூடி நிற்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, விடுதலை பெற்று 70 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. மக்களுக்கான வாக்குரிமை கொடுக்கப்பட்டு சமகால 70 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் அவர்களின் அரசியல் பிரச்சனை என்று தெருவிலே நின்று நீங்கள் போய் கேட்டால், எங்கள் தெருவிலே மின்விளக்குகள் எரியவில்லை, எங்கள் தெருவிலே சாலை சரியில்லை, எங்களுக்கு குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை என்று 70 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை அரசியலாக நிறுத்தி வைத்திருப்பதுதான் இந்த தேசிய திராவிட கட்சிகளின் சாதனை. குறிப்பாக இன்றைய தினத்தில் திருமங்கல நகராட்சி நிர்வாகத்தில், இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு ஆணையரே இல்லாமல் சிவகங்கையில் இருந்து ஆணையர் சப்ஸ்டியூட்டாக வந்து செல்கிறார் என்றால் எப்பேற்பட்ட கேவலமிக்க ஆட்சி இது என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் தங்கள் பிரச்சனைக்காக மனு கொடுக்க செல்கிறார்கள், வாங்கி படிக்க ஆள் இல்லை. பிறகு எதற்கு இந்த நிர்வாகம், நகராட்சி? மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான் நகராட்சி என்கிற ஒரு அமைப்பை நிறுவப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் இந்த மக்களின் பிரச்சனையாக, மிகப்பெரிய பிரச்சனையாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அந்த கழிவு நீரால் நாங்கள் பயன்படுத்துகிற நீர் அந்த கழிவு நீரோடு கலந்து துர்நாற்றம் வீசுகிறது. அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது. எங்கள் குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்படுகிறார்கள், எங்களுக்கு தோல்வாய் வருகிறது என்று எங்கள் குறைகளை சொல்வதற்காக திருமங்கலம் நகராட்சி நிர்வாகத்திடம் சென்றால் எங்கள் குறைகளை கேட்பதற்கு ஆணையர் இல்லை. அவருக்கு சர்க்யூட்டாக சிவகங்கையில் இருந்து வந்து எங்கள் குறைகளை கேட்பார் என்றால் அவரும் இல்லை. நகராட்சி ஆணையரே இல்லாத இந்த நகராட்சி நிர்வாகம் எதற்கு என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கேள்வி. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்குது. திருவண்ணாமலையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுமைக்கும் பார்க்கிற இடத்திலெல்லாம் தோண்டி சாலையை போடுவார்கள். போட்ட 3 மாத காலத்திலே அந்த சாலையை தோண்டி போட்டு இணைப்பு, நீர் இணைப்பு கொடுக்கிறோம், அதை கொடுக்கிறோம் என்று எல்லா இடத்திலும் குண்டும் குழியுமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். அருமை பெருமக்களை, நாங்கள் மக்களின் பிரச்சனைக்காக போராட வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் போராடுவதற்கு கொடுக்கப்பட்ட இடத்தை பாருங்கள், ஒருத்த இல்லை. இந்த லட்சணத்தில் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த பெருமக்களே, தமிழ்நாட்டில் இது மட்டும் சிக்கல் இல்லை. அடிப்படை பிரச்சனைகளை தாண்டி தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய இனத்திற்கே பேராபத்தாக 50 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிறார். போதை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது. கஞ்சா போதை என்கிற இந்த போதையை ஒடுக்குவதற்கு நான் இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன் என்று 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார். ஆனால் அருமை பெருமக்களே, தமிழ்நாட்டு இளையோர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்வதற்கக்கூடிய பேராபத்தான
இந்த கஞ்சா போதையை தாண்டிய போதைகள் தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவிவிட்டது. நாம் இதுவரை கேள்விப்படாத மெத்தபெட்டைன்கிறான், ஹெராயின்கிறான், கொக்கைன்கிறான், நாம் கேள்விப்படாத போதை வஸ்துக்கள் எல்லாம் வயது வேறுபாடு இன்றி, பாலியல் வேறுபாடு இன்றி மனிதப்படுத்தப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில். நம் தமிழ் இளைஞர்கள் அத்தனை பேரும் போதைக்கு அடிமையாகி சுற்றுவார். அந்த போதையின் விளைவாக குற்றச்சம்பவங்கள் நிகழ்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் குற்றச்சம்பவமாக மாறி நின்று குற்றப்புரியல் என்ற மாநிலமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு மிகப்பெரிய வன்முறை நடக்குது. அப்பாலும் சொல்கிறார் இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன் என்று. ஆனால் சமீபத்தில் கோவையில் ஒரு மாணவி அந்த இடத்தில் 3 வன்முறைகளால் சிதைக்கப்படுகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டது. பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் 50 விழுக்காடு திமுக ஆட்சியிலே அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அப்பாலும் அந்த இரும்பு கரம் அடக்கல. தமிழர்கள் எந்த இடத்திலெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் அதற்கு காரணமாக நிற்பது திமுக. கனிம வள கொள்ள இதே திருமங்கலம் தொகுதியில், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அச்சங்குளம்ங்கிற பகுதி, சிறு உலகாணிங்கிற பகுதி, அந்த ஊர்ல 1300 பேர் மக்கள் வாழ்றாங்க. 300 பேருக்கு ஆஸ்துமா நோய் இருக்குது. காரணம் கல்குவாரி வரம்பற்ற கனிம வள கொள்ளையை நடத்துவது இந்த திமுக. மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மட்டும் அல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய பிரச்சனையே திமுக தான். சரியான முறையான குடிநீர் வழங்காது, சரியான மின்சார வசதியை கொடுக்காது. நாங்கள் இங்கே மக்களுக்காக போராட வந்து நிற்கிற போது கூட நாங்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக மின்தடையை ஏற்படுத்தது. இதற்கு காரணம் என்ன? மக்களை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதவர்கள் தான் இந்த ஸ்டாலின் அரசு, திமுக அரசு. அவர்தான் சொன்னார், அப்பா சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. ஆனால் அந்த அப்பா தான் பெருமக்களே கடந்த தீபாவளிக்கு 600 கோடி டாஸ்மாகிலே வியாபாரம் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் ஆட்சியின் கீழே இயங்குகிற டாஸ்மாக் துறையில் தீபாவளிக்கு 600 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்தார்கள். அறிவார்ந்த பெருமக்கள், தமிழ் சமூக மக்கள், தமிழர்கள், நீ என்ன 600 கோடி தர்றது, வாஞ்சி கடை 780 கோடி என்று கொட்டி கொடுத்து குடித்து நாசமானார். இவர்தான் சொல்கிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள், நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். நாங்களும் கேட்கிறோம், அந்த இரும்பு கரம் எங்கதான் இருக்கு? அந்த இரும்பு கடை எங்க இருக்கு? எங்க வச்சிருக்கீங்க? இல்ல பேச்சு போறதுக்கு ஏதாவது இரும்பு கடையில இடம் ஒட்டிக்கலாம் சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி இலவசமாக மீட்டு தரும். அந்த இரும்பு கரத்தை கொண்டு அடக்குங்க, போதையை அடக்குங்க. சாராய கடைகளை திறந்து விட்டு பள்ளிகளை மூடுகிற இந்த இழி செயலை நிறுத்துங்க. கேடுகிட்ட ஒரு சமூகமாக தமிழ் இனத்தை மாற்றி நிறுத்தி இருக்கிறீங்க. உங்க ஆட்சி காலத்துல சொல்ல துயரங்கள், அனுதினமும் கொலைகள், படுகொலைகள் நடக்குது, அரசியல் படுகொலை நடக்குது, கூலிப்படையாள படுகொலை நடக்குது, குடும்ப வன்முறை நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, போதை பொருள் புழக்கம் தடையின்றி நடக்குது. ஒரு சமூகம் குற்ற சமூகமாக மாறுவதற்கு முதன்மை காரணமே போதைதான். அந்த போதை மனிதப்பட்டு போன பிறகாக அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிடும். சிந்திக்க மாட்டான். அந்த சமூகம் வீரியமிக்க சமூகமாக வளராமல் அழிந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு அழிவைத்தான் திராவிட மாடல் அரசு, திமுக அரசு தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி இருக்கிறது. இதை பற்றி யார் கவலைப்படுவா? இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற நாம் தமிழர் கட்சிக்காரர் மட்டும்தான் கவலைப்படுவான். இந்த இடத்தில் வந்து போராட்டம் செய்கிறோம், ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இது வெறும் அடையாளத்திற்காக மட்டும் அல்ல. என் மக்களின் உரிமை பறிவாய் கொண்டிருக்கிறது என்று என் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. காரணம் அரசியல் விழிப்பின்மை. எங்கள் அண்ணன் மீனவர் வாசனை வருகிறார் தீரன் திருமணம் சொன்னார் பாருங்க, நீ இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை ஆக்கணும். 2020 அதிமுக அரசு கட்டுது. அந்த இடத்தில் மீண்டும் திமுக அரசு அதே போல ஆலையை விரிவுபடுத்துவது கட்டுது. அறிவார்ந்த பெருமக்களே, சாக்கடை தண்ணி ஓடுகிற இடத்தில் உட்கார்ந்து உங்களால் சாப்பிட முடியுமா? அப்படி அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மக்கள் பயன்பாட்டில் இருந்து 500 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் நிறுவ வேண்டும்.
ஆனால் 100 மீட்டர் சுற்றளவுக்குள் அந்த கழிவுநீர் நிலையம் இருக்கிறது, இயங்குகிறது. அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. போரிட்டு தண்ணீரை இழுத்தால் அந்த கழிவுநீரும் சேர்ந்தே வருகிறது. குடிப்பதற்கு வேறு ஒரு தண்ணிக்கு எதையும் வாங்கி தொலைகிறோம்னால குளிக்கும் போது அந்த கழிவுநீர் கலந்த தண்ணீர் துர்நாற்றத்தை ஏற்படுத்துது. சிறு குழந்தைகளுக்கு நோய்களை ஏற்படுத்துது, தோல் அலர்ஜியை ஏற்படுத்துகிறது. இப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை உடனடியாக அகற்று என்று மனு கொடுக்க போனால் மனு வாங்க ஒருத்தனும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் திமுக நகர்ப்புக்குள்ள இந்த திமுக கட்சியினர் இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை வைத்துவிட்டு மீண்டும் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று இருக்கு பெருமக்களே, நண்பரே உனக்கு வீசப்பட்ட எலும்பு துண்டு உன் முதுகின் எலும்பில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அறிவார்ந்த பெருமக்களை, திமுகவிற்கு, அதிமுகவிற்கு, பாரதிய ஜனதாவிற்கு, காங்கிரசுக்கு ஒரே நோக்கம் தான், இந்த நாட்டு மக்களை ஆட்சி செய்து அதிகாரம் செய்ய வேண்டுமே ஒழிய இவர்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கம் கிடையாது. அவர்கள் எப்பேற்பட்ட கேட்டை செய்தாலும் இந்த மக்கள் காசு கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்கிற நம்பிக்கை. என்ன கேடு செஞ்சாலும் இவன் நமக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்ற நம்பிக்கை. உங்களிடத்தில் மறுபடியும் ஓட்டு கேட்டு வருவார்கள். நீங்கள் கேளுங்கள், இந்த கழிவுநீர் ஆலையை மாற்றிக்கொண்டு ஓட்டு போடுகிறேன், எங்களுக்கு சரியான மின் விளக்கு வசதி செய்து கொண்டு ஓட்டு போடுகிறேன், இந்த சாலையை குண்டு குழியமாக வைத்தது சரி பண்ணு ஓட்டு போடுறேன். கேள்வி கேளுங்க, செய்ய மாட்டான். ஆட்சி முடிய போகுது. ஒருவேளை நம்ம தோத்துட்டா அடுத்து வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், அவன் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க எதுவும் செய்ய மாட்டான், மக்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டான். இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்களிடம் தான் தமிழ்நாட்டை 50 ஆண்டு காலம் நாம் கொடுத்து வைத்திருந்திருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். நாமும் இத்தனை ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியூர் செல்வதற்கான பேருந்து நிலையம் உருவாக்கப்படல. இருக்கிற பேருந்து நிலையத்தை இப்பதான் ஏதோ சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து வெளியூர் செல்வதற்கான பேருந்து நிலையம் இல்ல. இந்த சாலையில் இந்த எண்ணச்சில் நின்று அங்க வெளியூர் பேருந்து நிலையம் என்று சொல்லி அங்கே ஏறி பயணிக்க வேண்டிய ஒரு கொடுமை இருக்கு. தொடர்ச்சியாக இந்த திருமங்கலம் பகுதியில மக்கள் தாங்க துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒண்ணும் அல்ல. இந்த கடந்த 50 ஆண்டுகள் இந்த திருமங்கலம் என்னவா மாறி இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? இந்த சாலையில எவ்வளவு பேத்தல் இருக்கு, எவ்வளவு பெரிய பள்ளங்கள்லாம் இருக்குது. ஒருபோதும் இந்த நகராட்சி இதற்கான தீர்வை எட்டாது, இந்த திமுக அரசு தீர்வை எட்டாது. காரணம், ஆட்சி முடிய போகுது. ஏன் இந்த ஒரு ஆணையரை போடாம சிவகங்கையில இருந்து வர வைக்கிறான்? ஆட்சி முடிய போகுது. இவங்க எக்கேடு விட்டு போனா என்ன, நம்மளுக்கு ஓட்டு போட்டா தான் போடுவான், அவ்வளவு கோபத்துல இருக்கிறான். அந்த நினைப்பு. மக்களின் மீது அக்கறை கொண்ட அரசு தோற்றாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் விதி. அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது அவர்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார்கள். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை என்கிறார்கள். அரசியல் என்பது நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றால் உங்களை ஒருபோதும் அரசியல் ஒதுங்கி நிற்காது. உங்கள் மீது அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டே இருக்கும் என்கிறார்கள். அரசியல் என்பது முதன்மையான ஒரு வாழ்வியல் என்று எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் விழிப்பை என் மக்கள் உணர்ந்து புரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் இந்த அதிகாரம் நமக்கானதாக இருந்திருக்கிறதா என்று நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் நம் தலை மீது கட்டுவான். நாம் எதையெல்லாம் வேண்டும் என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு தர மறுப்பான். எவனாவது ஒருவன் இந்த மண்ணில் டாஸ்மாக் எனக்கு வேணும்னு எவ்வளவு போராடி இருக்கிறானா, ஆனா தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் திறந்து வைப்பான். நீங்க வேணா போய் பாருங்க, 4 டாஸ்மாக் இருக்கும் அந்த தெருவுல, ஒரே ஒரு மருந்தகம் இருக்கும். அப்ப இவன் எக்கேடு கட்டு செத்தா எனக்கு என்ன, ஏதாவது ஒரு வழியில் அவன் இடத்திலிருந்து பணத்தை நான் பிடுங்கி அரசியலுக்காக அவனுக்கே கொடுத்து நான் அதிகாரத்துக்கு வருவேன் என்பதுதான் இவர்கள் நிலைப்பாடு. இதில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த மாறுபாடும் கிடையாது. இதில் பாரதிய ஜனதாவிற்கும் காங்கிரசுக்கும் எந்த நிலைப்பாடும் மாற்று நிலைப்பாடும் கிடையாது. இந்த மண்ணில் மாநில கட்சிகள் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் அவர்களை அடக்கி ஒடுக்கி தேசிய கட்சிகள் அரசியல் செய்ய வருகிறது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்தியாவிற்கே தேவையில்லை என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. அப்படிப்பட்ட சூழலில் அறிவார்ந்த பெருமக்கள்
உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்று பிள்ளைகள் எளிய பின்புலத்தில் இருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுக்கான சரியான தலைமையாக உங்களை வழிநடத்தக்கூடிய மாபெரும் அரசியல் பேரெழுச்சியாக வந்து நிற்கிறோம். அறிவார்ந்த பெருமக்கள் யாரையெல்லாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விட யாரையெல்லாம் தேர்வு செய்யக்கூடாது என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். வாக்குக்கு பணத்தை கொடுத்து விலை பேசி வாங்குகிறவன் உங்களுக்கு சரியான ஆட்சியை தரமாட்டான். அதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் வாக்குக்கு வாங்குகிற பணம் எத்தனை ஆண்டுகளுக்கு உங்களை வாழ வைத்து விடும்? உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விட முடியுமா? உங்கள் ஓராண்டு உணவு தேவையை சரிவெட்டி விட முடியுமா? நீங்கள் ஒரு நிலம் வாங்கிவிட முடியுமா என்பதை சிந்தித்து விட்டு தொலைநோக்கு பார்வையோடு அரசியலை அணுக வேண்டும். அறிவார்ந்த பெருமக்கள் இதை புரிந்து கொண்டு வருகிற காலங்களில் நாம் தமிழர் கட்சி அரசணையில் ஏற்ற வேண்டும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு. தீர்வை சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி 2016 தேர்தல் செயற்பாட்டு வரைவு என்று ஒன்றை கொடுத்தது. பெருவாரியான எங்கள் மக்களிடத்தில் அதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனால் வருகிற தேர்தலில் நாங்கள் தொடர்ச்சியாக அதை கொண்டு போய் சேர்ப்போம். அதிலே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வை சொல்லி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு பணம் என்றால் அந்த பணம் செலவாகும் வரைதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்களுக்கு சரியான அரசியல் வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியை தான் தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அறிவார்ந்த பெருமக்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மண்ணில் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற முடிவை நீங்கள் எடுங்கள். இந்த திமுக அரசை கீழ் இயங்குகிற திருமங்கலம் நகராட்சி நிர்வாகம் சரியான முறையில் மக்களுக்கு யாதொன்றையும் செய்யவில்லை என்பதை நாம் தமிழர் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. நாங்கள் இந்த நிர்வாக சீர்கேட்டை உங்களிடத்தில் எடுத்துரைத்து இந்த மக்களுக்கான புரிதலை ஏற்படுத்தி எங்களின் அரசியலையும் உங்களின் அரசியலையும் இந்த மண்ணிலே பேரெழுச்சியாக விதைக்க வந்திருக்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் வருகிற தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு தான் என்பதை முடிவு செய்து விடுங்கள். உங்கள் சிக்கல்கள் ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்துக் கொண்டே இருக்கப்படும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.